ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்டிவா 125 2025 மாடல் ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் நம்ம முன்னாடி இருக்குது. ஏற்கனவே ஆக்டிவா 125 டிஸ்க் வேரியண்ட்டை பற்றி நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ இந்த ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை திருச்சி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,28,000 ப்ளஸ் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஆக்டிவா 125 ஹச் ஸ்மார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். OBD2 இன்ஜின், TFT டிஸ்பிளே, ஸோ சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சைட் பை சைடு என்னென்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபஸ்ட் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹச் ஸ்மார்ட் ஆக்டிவா 125 இது 2025 வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட் இன்கேஸ் ஓவரால் டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை மேஜராக எந்த சேஞ்சும் இல்லை. ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் சரி. இந்த டிஸ்க் மாடல் அப்புறம் ஹச் ஸ்மார்ட் மாடல் ரெண்டுத்துலையுமே சின்ன சின்ன வேரியங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச் ஸ்மார்ட்டுங்கிற பேஜிங் வந்துட்டு சைட்லேயே வந்துட்டு ஆக்டிவா 125 அப்படிங்கிற மோனோக்ரோம் அந்த டிசைனுமே சூப்பராக இருக்குது. இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், கிக்கர் வந்து வராது இந்த ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில். மற்றபடி இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்தவரை அதே 125cc FI இன்ஜின் தான். OBD2B ரெகுலேஷன்ஸில் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டுமே ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் சென்சார் வந்து OBD2B ரெகுலேஷன்ஸ்க்காக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு சூப்பர் ரீஃபைண்டான ஒரு இன்ஜின் சொல்லலாம். மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வந்து 45 km/L தரும் உங்களுக்கு. என்ன இந்த இன்ஜினில் கிக்கர் மட்டும் வராது, அது ஒரு நெகட்டிவாக எனக்கு மட்டும் தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 4 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. போத் ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் அதுக்கப்புறம் டிஸ்க் வேரியண்ட் ரெண்டுத்துலேயுமே வருது. டிஸ்க் வேரியண்ட்டுக்கும் ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பிசிக்கல் சாவிக்கு போல் உங்களுக்கு வந்துட்டு கீ நாப்மே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்கூட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சீட் அசம்பிளி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அது மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். சைடில் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அந்த மீட்டர் ரீடவுட்ஸ்க்காண்டி ஜாய்ஸ்டிக் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹாரனு, ஹை பீம், லோ பீம் சுவிட்சு, ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ISS சுவிட்சுமே ப்ரொவைட் ஆகிடுது. ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் சிஸ்டம், அதாவது அட்வான்ஸ்டு ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிராஃபிக்கில் நீங்கள் ரைட் பண்ணுறப்பமே. அந்த கீ ப்ரொவிஷன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 2 ஸ்மார்ட் கீ வரும், 2 எமர்ஜென்சி கீஸுமே கொடுத்துருவாங்க. அதுவுமே என்னென்னு தொடர்ந்து நம்ம பேசுவோம் கைஸ். இந்த பைக்கை பொறுத்தவரை 2 செட்டு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிக்கிற மாதிரி. உங்களுக்கு ஈஸி ஃபைன் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், இன்னொரு வந்துட்டு ஆக்டிவேட் டீஆக்டிவேட் அப்படிங்கிற இன்னொரு பட்டனுமே கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வந்துச்சுன்னா டீஆக்டிவேட்டு, ரெட்லேருந்து க்ரீனுக்கு போச்சுன்னா அப்படியே ஆக்டிவேட். ஸோ அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஓவரால் பில்டு குவாலிட்டி அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த க்ரோம் ஃபினிஷ்மே கொடுத்துருக்காங்க. பாடி டைமென்ஷன்ஸை பொறுத்தவரை ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்ச் இல்லை. சைடு பேனல்ஸை பொறுத்தவரை இந்த தடவை உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சீட் அசம்பிளியை பொறுத்தவரை சீட்டு விட்டு ஹைட் எல்லாமே ப்ரீவியஸ் வெர்ஷனில் மாதிரி தான் வருது. ரியர்லையுமே உங்களுக்கு 5.3 லிட்டர் இருக்கக்கூடிய E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபியூல் டேங்க் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த ஹச் ஸ்மார்ட் பேஜிங் அந்த மெட்டல் பாடிக்கு போல் உங்களுக்கு ஃபைபர் பாடி அந்தமே வந்துடும், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் அந்த பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்டோரேஜுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலிண்டரோ இல்லை வந்துட்டு வாட்டர் கேனோ நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹேங்கிங் ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. 3 கிலோ வரை ஈஸியாக ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டாப் ரைட் கார்னரை பொறுத்தவரை உங்களுக்கு சின்ன வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா உங்களோட அண்டர் சீட் ஸ்டோரேஜில் ஏதாவது வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்க்குற மேக்னெட்டிக் கீஸ் இருக்குங்க, 2 கீஸ் நீங்கள் ஸ்மார்ட் கீயே உள்ளே வச்சு அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து லாக் பண்ணிட்டாலும் இந்த மேக்னெட் கீ வந்துட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அதில் வச்சு லைட்டாக டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஓப்பன் ஆயிரும். உள்ளே இருக்க பொருள் ஏதாவது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸி ஃபைண்ட் ஆப்ஷனுமே பார்த்துக்கிட்டிங்க. அந்த ஃபைன் பட்டனை வந்துட்டு அமுக்கணும்னா 4 இண்டிகேட்டர்ஸுமே அட் அ டைமில் பிளிங்க் ஆகும். இப்போ இது மாதிரி டார்க்கான சிச்சுவேஷன்ஸ், பார்க்கிங்கில் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் இல்லை ஏதோ ஒரு பார்க்கிங்கில் இருக்கீங்கன்னா அந்த ஈஸி ஃபைண்ட் ஆப்ஷனுமே சூப்பராக இருக்கும். இந்த கீயோட மீட்டரை வந்துட்டு 20 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கவரிங் ரேஞ்ச் இருக்கும் கைஸ். ஸோ நீங்கள் 20 மீட்டருக்குள்ளே ஏதாவது பைக்கை வந்துட்டு ஸ்கூட்டரை பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி ஃபைண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்துட்டு ஸ்மார்ட் கீ காணா போச்சுன்னா அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு பார் கோடு அதுக்கப்புறம் கீ கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பேர் கீஸ் கூட நீங்கள் உங்களோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பட்டன், டீஆக்டிவேட் பட்டன் யூஸ் பண்ணி ஆக்டிவேட்டோ டீஆக்டிவேட்டோ ஈஸியாக பண்ணிக்கலாம். அது ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கீ நாப் வந்து ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு மீட்டர் கன்சோல்லுமே உங்களுக்கு ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும் ஸ்மார்ட் கீயோட ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு டிஸ்க் வெர்ஷனில் கிடையாது. அந்த மீட்டர் கன்சோலில் ஒன்லி இது மட்டும் தான் இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஹச் ஸ்மார்ட்லேயே ஒரு அப்கிரேடாக உங்களுக்கு வந்துட்டு பேக் லைட் கொடுத்துருக்காங்க அந்த கீ நாபில்.
ஈவினிங் டைமோ இல்லை வந்துட்டு டார்க்கான பிளேஸில் ஆக்சஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ஈஸி ஃபைண்ட் ஆப்ஷன் இருந்தாலும் இங்கே வந்துட்டு ஆஃபில் இருக்கா இல்லை வந்துட்டு ஸ்ட்ரீட் பட்டனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பேக் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது. மற்றபடி நல்லாவே பார்க்க ஈவினிங் டைம் இல்லைனா டே டைமில் கூட நல்லா விசிபிளாக இருக்குது. அந்த லைட்டிங் கன்சோல் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஐ கேச்சிங்கான ஒரு அப்கிரேடுன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது பார்க்குறப்போ. ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் கீயில் ஆக்டிவேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த கீ நாபை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஆஃபோ ஆனோ இல்லைனா வந்து சைட் லாக் கூட ஈஸியாக உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்துட்டு 2 கையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் அதே மாதிரி அந்த பேக் லைட் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுக்குது. ஸோ நீங்கள் மீட்டரில் பார்க்குற அந்த சாவி சிம்பிள், அதுக்கப்புறம் அந்த பேக் லைட்டு, ஸோ அந்த இண்டிகேட்டர் ரெண்டுமே பிளிங்க் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆயிரும் பேக் லைட் அதுவாகவே. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒயிட் வந்துட்டு ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட், அங்கே ஹச் ஸ்மார்ட் கீஸ் செட் ஆஃப் பேர் ஆஃப் கீஸ் இருக்குது. சைடில் பார்க்குறது வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட். ஸோ அதுக்குமே சின்ன சின்ன வேரியண்ட்ஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 12 இன்ச்சு, அதுக்கப்புறம் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓவரால் பாடி பில்டு எல்லாமே சேம் தான், கிட்டத்தட்ட டைமென்ஷன்ஸ் எல்லாமே. இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு ஹச் ஸ்மார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கிக்கர் வராது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கே தெரியும். இதே வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிக்கர் வந்துருங்க. மற்றபடி இன்ஜின் ஸ்பெக்கு அண்ட் மைலேஜ் எல்லாமே டிட்டோ சேம் டு சேம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். முந்தைய ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் பேக் லைட்டு ஈஸியாக லைட்டாக புஷ் பண்ணி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேர் ஆஃப் ஸ்மார்ட் கீஸுமே நல்லா இருக்குது. இந்த தடவை டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க 4 இன்ச்சில். அதுவுமே ஆப்டான ஒரு விசிபிலிட்டிஸில் இருக்குது. ஈகோ இண்டிகேட்டர் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இல்லாதப்போ வீட்டில் யாராவது சில்ட்ரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் கீயை பேர் பண்ணி பார்க்குறேன்ட்டு கொஞ்சம் வந்து பேட்ரி ட்ரெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லைட்டிங் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி 10 செகண்ட்ஸில் அந்த பேக் லைட் ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகுதுங்களா, அது மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டைப் சி டு டைப் சி 15 வாட்ஸுக்கான சார்ஜிங் அடாப்டருமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. இப்போ ஸ்க்ரீன் டெஸ்ட்லேயும் பார்ப்போம். ஸோ இது டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் வேணும் ஆக்சுவலாக. ஸோ 15 வாட்ஸில் அதுவுமே ஈஸியாக சார்ஜ் பண்ணுது. உங்களால் அந்த கீ நாபை வந்துட்டு அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. இன்னொரு ஃபோன்லேயுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன், பேட்ரி வோல்டேஜ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும் ஜென்ரலுக்கு அப்புறம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறப்போ ப்ளூடூத் ஆப்ஷன் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. சர்வீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் 12.7 வோல்ட்டுன்னு காமிக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் குறையும். இப்போ வேறு ஒரு ஃபோனில் காமிக்கிற மாதிரி 74%. அந்த சார்ஜிங் போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் க்ளவ் பாக்ஸ்லையுமே உங்களோட ஃபோனை வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஃபோட்டோ லைட்டிக் சென்சார் கொடுத்துருக்கனால லைட் சோர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தீம் வந்துட்டு மாறும். பேக் லைட் தீம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோவில் வச்சிருக்க பட்சத்தில் இப்போ பிளாக்லேருந்து ஒயிட் தீமுக்கு லைட் தீம் மாறுது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுமே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு சார்ஜிங் யூஸ் பண்ணுறப்போ இக்னிஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் போடுறப்போ நல்லாயிருக்கும். மற்றபடி இல்லைனா இப்போ டெஸ்டிங்காக இக்னிஷன் ஆன் பண்ணல. மற்றபடி நீங்கள் ரன்னிங்கில் இருக்கப்போ சார்ஜ் போட்டுக்கிறது நல்லது. பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிஎஃப்டி டிஸ்பிளே 4 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக்ஸ் ஆப்ஷனுமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீட் அவுட்ஸ்லாம் மாறும் ஸ்க்ரீனில். அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதே பைக்கை பொறுத்தவரை நேவிகேஷன் பட்டன்ஸ் மாதிரி 4 பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இண்டிகேட்டர் பட்டன், அதுக்கப்புறம் ஹாரன் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு நெகட்டிவ் ஒரு கன்வீனியன்ஸ் படுதுன்னா, ஹை பீம் லோ பீம் இல்லைனா பாஸ் ஸ்விட்ச் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஈஸி ஆக்சஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க மீட்டர் கன்சோலுக்கு. ஹை பீம் லோ பீம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக எனக்கு படுது. மற்றபடி மீட்டர் விசிபிலிட்டிஸ் அண்ட் பேக் லைட் தீமே எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ரீட் அவுட்ஸுமே நல்ல விசிபிளாக இருக்குது. டே டைம் ஆகட்டும் சரி, நைட் டைம் ஆகட்டும். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு பிரைட்னஸ் வந்து ப்ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் வந்துட்டு ரேஞ்சில் வேணுமா, இல்லை வந்துட்டு ஃபியூயல் வந்து இண்டிகேட்டர்ஸில் வேணுமா அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு தனித்தனியாக கன்சிக்யூட்டிவ் ரீட் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் ஃபியூயல் கன்சியூம்டு, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வேணும்னாலும் நீங்கள் ப்ரீசெட் பண்ணிக்கலாம்.
ட்ரிப்பியோட ரீடவுட்ஸ் மட்டும்தான் வேணும்னா ட்ரிப்பியே பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ரிப்பி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே இருக்கும். ஈகோ இண்டிகேட்டர் மோடுமே டாப் லெஃப்ட் கார்னரில் வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மீட்டர் வியூ வந்து பார் மோடில் வேணுமா, சிம்பிள் மோட் நீங்கள் பார்க்குறது சிம்பிள் மோட், அதுலேயுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரைட்னஸ் வந்து ஆட்டோலையும் மேனுவல்லையும் அந்த மாதிரி ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம், உங்களோட யூசர் கன்வீனியன்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இன்டோர் கண்டிஷன்ஸில் நீங்கள் ரொம்ப அதாவது நைட் டைம் கண்டிஷன்ஸில் ஆட்டோவில் வச்சுக்கிறது நல்லது. தீமுமே வந்துட்டு ஆட்டோவில் வேணுமா, டார்க் வேணுமா, லைட் வேணுமான்னு ப்ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மீட்டர் விசிபிலிட்டியில் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. இதோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இன்னும் வருது. ஏன்னா ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எதுவுமே சொல்கிறேன். ஜென்ரலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டு வந்துட்டு தாராளமாக மாற்றிக்கலாம். அது வந்து யூனிட்டும் மாற்றிக்கலாம். வந்துட்டு 100ல் வேணுமா, இல்லை சின்ன சின்ன ரீடவுட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்கேஸ் டேட்டை பார்த்துருவோம். இப்போதைக்கு டேட்டு வந்துட்டு நான் ப்ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேட் அண்ட் டைமு 12 ஹவர்ஸில் வேணுமா, இல்லை 24 ஹவர்ஸில் வேணுமா, அதுவுமே வச்சுக்கலாம். அது மார்ச் 2025 அந்த கேட்டகரியில் நீங்கள் உடனே ப்ரீசெட் ஆயிரும். யூனிட் வந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் வேணுமா, லிட்டர் பர் 100 கிலோமீட்டர் வேணுமா, அதுவுமே ப்ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வந்துடும் பாட்டம் லெஃப்ட் கார்னரில். நெக்ஸ்ட்டு ரீஸ்டோர் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ளூடூத் பேரிங். அதுவுமே நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக்கில் ரைட் ஹேண்ட் சைட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங்னு வரும். அண்ட் ஒரு விஷயம், ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் வந்துட்டு ப்ளூடூத் ஆனில் இருக்கணும். அதோட உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஹோண்டா ரோட் சிங்க்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் நீங்கள் வந்துட்டு ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு இதாயிரும். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், ஆயில் சேஞ்சு, வார்னிங் இன்ஃபர்மேஷன்ஸ், பேட்டரி வோல்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் காமிக்கும். இப்போ ப்ளூடூத் ஆனில் இருக்குது, அதுவுமே காமிச்சிச்சு. டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஈகோ இண்டிகேட்டருமே ஓப்பன் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுமே ஆர்பிஎம்மே காமிச்சிட்டு, அதாவது டேக்கோமீட்டருமே கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே இருக்குது. ஃபியூயல் எஃபிஷியன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8000 RPM வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்லேயும் சரி, டிஸ்க் வேரியண்ட்லேயும் சரி. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. சஸ்பென்ஷன் பொறுத்தவரை அன்சேஞ்சு தான், கொஞ்சம் ஸ்டிஃபர் வே தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஆகட்டும், ரியர் ஆகட்டும். சஸ்பென்ஷன் பிராண்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 12 inch அலாய் வீல்ஸும், ரியரில் வந்துட்டு 10 inch அலாய் வீல்ஸும் ஆஸ் யூஷுவல் வந்துடுது. கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது சஸ்பென்ஷன், ஏற்கனவே சொல்லிட்டேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு லைட்டிங் செட்டப்புமே லைட்டாக மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த குரோம் ஃபினிஷோட வர எல்இடி செட்டப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பவர் அவுட்புட்மே ப்ரீவியஸ் வெர்ஷனோட கொஞ்சம் நல்லாயிருக்கு. டிசைன் மாற்றினது ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து வைப்ரேஷன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ரியர் டெய்லைட்டை பொறுத்தவரை ஹாலஜன் செட்டப் தான். அதில் வந்து ஹோண்டா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த மீட்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக தான் ஓடும். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஹோண்டா ரோட் சிங்க்குங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. 60 MB இவ்வளோ தான் வரும். ஃபோனை பொறுத்து மாறும். அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற எல்லா பர்மிஷன்ஸுமே கொடுக்கணும். ஃபஸ்ட் இன் கேஸ் மெயில் ஐடியை வந்துட்டு கொடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் சைன்இன் டு ஸ்டார்ட் அது கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே வரும். நேவிகேஷன்ஸ், கால், மியூசிக்கு, அதுக்கு பிரதரு, மெசேஜிங், இந்த பேசிக் எல்லா மெசேஜுமே இருக்கும். ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நிறைய பர்மிஷன்ஸ் கேட்குது. உங்களுக்கு வந்துட்டு செட்டிங்ஸில் போயிட்டு லொக்கேஷன் ஆக்சஸ்ஸு, கால் ஆக்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அலோ ஆல் தி டைம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது மெசேஜுக்கு வேணும்னா மெசேஜ் ஆக்சஸ், கால் வேணும்னா கால் ஆக்சஸ், மியூசிக் வேணும்னா மியூசிக் ஆக்சஸ், கான்டாக்ட்ஸ் வேணும்னா கான்டாக்ட் ஆக்சஸ், அது மாதிரி எல்லா ஆக்சஸுமே நீங்கள் வந்துட்டு அலோ கொடுத்தா மட்டும்தான் இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுவுமே நான் சொல்லிக்கிறேன். அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வித்து வந்துட்டு உங்களுக்கு மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். ஒய்ஃபைல இருந்தால் அது வந்துட்டு நீங்கள் ரன்னிங்கில் இருக்கப்போ உங்களுக்கு தெரியும், ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது. மொபைல் டேட்டாவும் நல்லா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வந்துட்டு எல்லா பைக் அண்ட் ஸ்கூட்டர் மாடலுமே வந்துடும். நம்மளை இப்போ தேவைப்படுறது வந்துட்டு ஆக்டிவா 125. ஆக்டிவா 110லேயுமே இருக்கும் போல் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ். நம்ம ஆக்டிவா 125 சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூட்டர் மீட்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு பேரிங்னு கொடுத்தீங்கன்னா ஹோண்டா BTU அந்த இது காமிக்கிறீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ளூடூத் கனெக்டிவ் டிவைசஸ் மாதிரி தான் உங்களுக்கு ப்ளூடூத் வந்து பேரிங் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பேரிங் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ்டுன்னு வந்தது. நீங்கள் எப்போல்லாம் சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோண்டா ரோட் சிங்க் ஆப் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற நேவிகேஷன் ஆக்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நியர்பை, அப்புறம் கால், வாய்ஸ் சர்ச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கராக தான் போட்டிருக்கேன். ப்ளூடூத் வந்துட்டு ஹெட்ஃபோனோ ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாக கேட்கும்.
சைட் பை சைடு அந்த ஹோண்டா ரோட்ஸிங் ஆப் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ரைட் சைடில் ஸ்க்ரீனில் மாறுற விஷயங்களுமே காமிக்கிறேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் வாய்ஸ் கேட்கும் பாருங்கள். ஸோ அது ஆப்போட வந்துட்டு சவுண்டு தான். நீங்கள் வாய்ஸ் சர்ச் கொடுத்துட்டு இது மாதிரி பெட்ரோல் பங்க்கு இது மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இருக்குது. நியர்பை பெட்ரோல் பங்க்கு இல்லை வந்துட்டு நியர்பை ஏதாவது ட்ரெஸ் கடை இதில் வந்துட்டு நியர்பை ஃபுட் ஏரியா அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வால்யூமே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு மீட்டர்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனிவே இந்த ஆக்டிவ் 125 தவிர நம்ம மேக்ஸிமம் 60லேருந்து 70 கிலோமீட்டர் தான் கண்டினியூஸாக ஓட்ட போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வரலாம். ஸோ இடைப்பட்ட கேப்பில் இந்த மாதிரி ப்ளூடூத் அந்த மியூசிக் ஆக்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஒரு டாஸ்க்காக தான் எனக்கு படுது. ஹோண்டா அச்சி ஸ்மார்ட்டில் மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட் பை சைடு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மியூசிக் கிளிக் பண்ணோன்னா மியூசிக் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு வந்து மியூசிக் ஆப் வந்து அதுக்கு தனியாக வேணும். ஸ்பாட்டிஃபையோ இல்லை வந்துட்டு ஜியோ 7 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸ்பாட்டிஃபை ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு ஒரு மாதிரி. அது மாதிரி iOS இது வந்துட்டு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் தான் அது மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நியர்பை பிளேசஸ் அந்த ரிசல்ட் நியர்பை பெட்ரோல் பேங்க்குமே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதுவே ஆலன் என்ற ஏஎல்எம் என்டர்பிரைசஸ் பெட்ரோல் பங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீன்லையுமே வந்துருச்சு. நீங்கள் ரைட் பண்ணுறப்போ ஒன்லி ரைட் டேர்ன் லெஃப்ட் பண்ணுமா ரைட் பண்ணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணுமா யூட்டர்ன் அடிக்கணுமா அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்க அந்த குட்டி க்ரீன் கலர் ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி அந்த பழைய அந்த கார் இதில் வர மாதிரிலாம் உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் டிட்டோவாக காமிக்காது. ஒன்லி ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணுற மாதிரி அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் அது மட்டும் தான் காமிக்கும். மற்ற அஸ்யூஷுவல் சொன்ன மாதிரி கால் எஸ்எம்எஸ் அலர்ட்டு எஸ்எம்எஸ் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. எஸ்எம்எஸ் வந்து இருக்குன்னு நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம். கால் வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெதர் ஃபோர்காஸ்ட்டுமே 38 டிகிரி செல்சியஸ் திருச்சியில் அப்படின்னா அதுவே வந்துட்டு சொல்லிடுது. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்துட்டு நல்ல ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன்ஸில் இருந்தால் மட்டும் தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். பேக் லைட்டில் கூட அது ஓடிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்க. ஸோ பேசிக் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வித் சின்ன சின்ன ஆடட் அட்வான்டேஜோட இந்த அச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது SP125 அச் ஸ்மார்ட் வேரியண்ட். அதுக்கப்புறம் அச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் SP125 பைக் டிஸ்க் வேரியண்ட்டில் வருது. அது SP160 அதுலேயுமே வருது. Activa 110 அச் ஸ்மார்ட்லேயுமே இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வரும். இப்போ வந்துட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு சர்ச்சிங் ஹோண்டா ரோட்ஸிங் சர்ச்சிங் அப்படி மாதிரி காமிக்கும். சைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டருமே இருக்குது. ப்ளூடூத் அந்த சிம்பிள் ஃபோன் சிம்பிள் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே காமிச்சிடும். ஈகோ இண்டிகேட்டருமே டாப் லெஃப்ட் கார்னரில் காமிக்கிது பார்த்தீங்களா. அந்த ப்ளூலேருந்து க்ரீன் லைனில் வச்சு நீங்கள் ஓட்டுறப்போ தாராளமாக 45 km/லிட்டர் வந்துட்டு மைலேஜ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த Activa 125 அச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க வித் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸோட. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் 1,28,000 ஆல்மோஸ்ட் 1,30,000 ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்த்தா கிராஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு எனக்கு என்னமோ ஒருத்துன்னு தோணுது. இதே வந்துட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வேணாம் மற்ற சின்ன விஷயங்கள் அப்கிரேட் மட்டும் தான் போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்க் ஆப்ஷனே போயிடலாம். டிஸ்க் ஆப்ஷன் வந்து 1,22,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 8,000 போடுறது வந்துட்டு இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வித் சின்ன சின்ன அந்த கீ நாப் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே ஒரு எனேபிள் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம் கைஸ். பை. ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.